அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் சசிகலா மற்றும் பாஸ்கரன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளை சசிகலா மற்றும் பாஸ்கரன் ஆகியோர் மறுத்திருக்கின்றனர். காணொலி காட்சி மூலம் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் இருந்து திருமதி சசிகலா ஆஜரானார். அப்பொழுது 50 நிமிடங்கள் அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன. தற்போது அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் சசிகலா மீது சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், விவரங்களை சொல்லுங்க. அந்நிய செலாவணி மோசடி வழக்கு விசாரணைக்காக வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக சரியாக 12 மணி அளவில் சசிகலா பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறை வளாகத்திலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜரானார். மேஜிஸ்ட்ரேட் ஜாகிர் ஹுசேன் முன்பு ஆஜரான அவரிடம் இந்த அந்நிய செலாவணி மோசடி வழக்கு விசாரணை குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது, விசாரணை நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு அமலாக்கத்துறையினர் பதிவு செய்திருந்த குற்றச்சாட்டுகளை மேஜிஸ்ட்ரேட் சசிகலா முன்பு வாசித்து காண்பித்தார். தமிழ், ஆங்கிலம் தெரியுமா என்ற கேள்வியை அவர் எழுப்பினார். அதைத் தொடர்ந்து சசிகலா தமிழ் தெரியும் என்று தகவலை முன்வைத்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழில் அனைத்து குற்றச்சாட்டுகளும் வாசிக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் மறுப்பதாக சசிகலா தெரிவித்திருந்தார். அதே போல பாஸ்கரன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. 2 பேரும் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறார்கள். 50 நிமிடங்கள் வீடியோ கான்பரன்ஸ் அந்த விசாரணை நடத்தப்பட்டது. தற்போது அந்த விசாரணை முடிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு அந்த தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வழக்கு விசாரணை ஒத்தி வைப்பதற்கான தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. சுப்பிரமணியன், என்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன? குறிப்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு அப்ளிங் செய்வதற்கான உபகரணங்கள் அந்நிய செலாவணி மோசடியில் ஈடுபட்டது தொடர்பான வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையொட்டி பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. அமலாக்கத்துறையினர் பதிவு செய்திருந்த இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வாசிக்கப்பட்டது. மேலும் 96ஆம் ஆண்டு இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அவர் சசிகலா ஆஜராகியிருந்தார். அவரிடம் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாஸ்கரன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைப்பதற்கான தேதியை மேஜிஸ்ட்ரேட் அறிவிக்க இருக்கிறார். சுப்பிரமணியன், என்ன அம்சங்களை குறிப்பிட்டு அமலாக்கத்துறையின் இந்த குற்றச்சாட்டுகளை திருமதி சசிகலாவும் பாஸ்கரனும் மறுத்திருந்தார்கள்? அமலாக்கத்துறையினர் பதிவு செய்திருக்கிற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை. இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சாட்சியங்கள் குறித்து விசாரணைக்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக 2 பேர் மீதும் எழும்பூர் பொருளாதார குற்றவியல் 1வது நீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறது. அதே போல அமலாக்கத்துறையினர் கேட்டிருக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளும் பொய்யானவை என்ற கருத்தை தான் சசிகலா முன்வைத்திருக்கிறார். அனைத்து குற்றச்சாட்டுகளும் தமிழிலே அவர் மேஜிஸ்ட்ரேட் வாசித்திருந்தார். அனைத்து குற்றச்சாட்டுகளும் ஒவ்வொன்றாக கேட்கப்பட்டது. அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் அவர்கள் மறுத்து பொய்யான குற்றச்சாட்டு என்று தெரிவித்திருக்கிறார். தற்போது வழக்கு விசாரணை முடிந்திருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த வழக்கு விசாரணை ஒத்திவைப்பதற்கான தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் திருமதி சசிகலா மற்றும் பாஸ்கரன் ஆகியோர் மீது சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள் தந்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.